காவிரியில் நீர் திறப்பது தொடர்பாக கர்நாடகாவில் நடந்த கலவரங்களுக்கு மாநிலத்தை ஆளும் காங்கிரசும் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவுமே காரணம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இரட்டமலை ஸ்ரீனிவாசன் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு சீமான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தமிழர் சொத்துக்களை நாசப்படுத்தும் நடவடிக்கைகளில், தமிழர்களை தாக்குகிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு கர்நாடக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களும் ஏன் முதல்வருமே சொல்லுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, RSS போன்ற அமைப்புகளின் தலையீடு இதில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற கருத்து இப்போது உருவாகியிருக்கிறது. அப்ப காவிரி எனக்கே, அப்ப நெய்வேலி எனக்கே, நரிமணம் பெட்ரோல் எனக்கே அப்படின்னு நான் வந்துட்டேன்னா, இதையும் எல்லா ரத்தமும் எனக்குன்னு சொந்தம்னா எப்படி உடம்பு உயிரோட இருக்கும்? எப்படி எவன் உயிரோட இருக்க முடியும்? அப்படி இல்லை. அதை புரிந்து கொண்டு பேசணும். அதை பேசுமா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் பேசுவார்களா? காங்கிரஸ் பேசும்? பேசாது. ஏன்னா அந்த மாநிலத்தில் வெற்றி அடையும். இங்க அவ்வளவு தூரம் பெரிய கட்சியா இல்ல, நம்ம வெற்றி அடைய முடியாது. அப்ப கர்நாடகாவில் இருக்கிற அந்த வலிமையை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பேசும். அதனாலதான் நீங்க சொல்றது மத்திய அரசு ஏன் தலையில்லைன்னா தலையிடாது.